என்ன ராசையா நம்ம ஊர் பக்கம் ஓடப்பட்டி மைனரு செத்து போயிட்டாருங்க. அட பாவி, நேத்துக்கு தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தான். நல்லா இருந்தவன் தான், நாளும் தெரிஞ்சவன் தான். குஞ்சு வாங்க சந்தைக்கு போய் நெஞ்சு வீங்கி செத்து போயிட்டான். 5 ரூபா குடு. அட பாவி, ஒன்னாவே சாப்பிட்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே தூங்கணும், ஒன்னாவே சாக வேண்டியதானே. மழை எப்ப காலியாவும் எடுத்து எப்ப பிடிக்கலாம் காத்துட்டு இருக்கல. நீங்க நினைச்ச மாதிரி ஓடப்பட்டி மாதிரி எப்ப உசுர விட்டாரு. நல்ல செய்தி சொன்ன காசு கொடு. ஏலே, நல்ல செய்தி தான் சொல்லிருக்கேன், விட்டுற காசை. போன சுத்தம் திரும்பி வந்துடும் போட்டுருக்கு. பெரிய நோட்டா இருக்க. 5 5 10 50. ஆட்டா ஆட்டா கிட்ட வச்சு எதா வாங்கணுமே. என்ன வாங்கலாம்? ஏன் ஆட்டா நான் ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய போட்ட? இந்த கிழவிக்கு புடவை வாங்குறதுக்காக நீ இளவு சொல்ல போகலாமா? இந்த கையால கொட்டடிக்கலாமா? இது நல்லா இருக்கு. நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வருவாங்க. நீ தானே சொல்லுவ. ஊர்க்காரங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய், ஆனா இளவு மட்டும் சொல்ல போகாத ராசா. அட போ ஆட்டா, கல்யாணத்துக்கு போலனாலும் கருமாதிக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. நாளைக்கு நானே செத்து போயிட்டா அப்புறம் உனக்கு யார் வந்து உதவி செய்வா? இது போய் பரிசு படுத்திக்கிட்டு நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இதை புடி, எனக்கு பத்தி வந்து சாப்பாடு போட்டு. இந்த நாதாரி நாய் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டே வாசமலர் செண்டு. ஆமா, பாவூதர் பையன் பாடிட்டு தான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா? பழவாங்க போன ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தால தான் நம்ம 2 பேருக்கு பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. அது இல்ல. டேய், என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை இதெல்லாம் செஞ்ச மைதா மாவுல செஞ்சது. இதைத்தானே ஊர்க்காரங்கிட்ட கேட்டேன். என்ன உதைக்க வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணி இருக்கணும். நானே புழைக்கிற பொழப்பு போய் வேதனைப்பட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. என்ன பொழப்பு கிளம்பி பெருசா பேசுறீங்க? என்னடா இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒரு நாளா வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? சரி, நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க. ஓ, யார் மாதிரி யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? பார்த்தா கையில இருந்தா கூட நான் எழுதி வச்சுட்டு காசு போடணும். வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். ஆமாங்க, நான் தாமா பியூனும். உங்களை பாபிசரம் வரான்னு சொன்னேன். ஜவுளி சும்மா இருக்கேன். வராருமா? வணக்கம். ஏங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளியே அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆட, இந்த ஆபீஸ் திறந்து இருந்தாங்க, மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க? பேருக்கு தாங்க ஆபீஸ், நாட்டாமே இல்ல. நிர்வாகம் பூரா ஜனாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைக்கு செத்தா எழுதி வைப்போம். எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஆட்டோஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது கோட்டர் கேக்குறாங்க, தண்ணி அடிப்பாங்களோ? பரதேசி நாய். குவார்டர்ஸ்னா குடி இருக்கிற வீடுடா. அப்படியா? குவார்டர்ஸ் ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. கள்ள போட்டு குழம்பு வைக்காதீங்க சொன்னா நான் இங்க கேக் குடல்ல புடுங்குது. யாரையும் காணோம். ஐயோ, இங்கே வழியில ஓட்டலாம். அவசரம் விடுங்கடா. அவசரம் நடந்து போட வண்டியில இருந்தா தீர்வு நான் எடுத்துக்கிறேன். அமெரிக்காவுக்கு போற அர்ஜென்ட். அப்புறம் இங்கே ஆகண்டா. ஏத்துப்பா. ஐயோ, அதுக்கு தான் நான் போய் பண்ணாதீங்க. பிபினா சரி, போங்க போங்க. வரும், ஜாக்கிரதையா வாங்கிரு. ஐயோ ஐயோ, அடிக்கும் போது பாம்பு புத்திடா. ஏய், நான் தெரியாம தான் கேட்டேன். நிஜமாலுமே இது எனக்கு அவசரம் தான். உங்களை நான் பேசுகிறேன்டா. ஆபீஸ் போகளோட சேர்ந்து சுத்தி. அம்மா, நான் புதுக்கு பால் ஊத்ததான் வந்தேன். இவர் தான் பசங்களோட சேர்ந்து பசு ஓட்டி இருந்தாரு. கூட எங்க இழுத்து வந்தாரு. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு கதவு திறந்த வேண்டாம். ஐயோ, புறம்போக்கு நிக்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்குது. என்னடா புத்து புடுங்குறீங்க? புத்துக்கு நான் கூட ஊத்துறேன். பால்ல கழுவு கூடாத போடா. புதுசா இருக்கு. அது வந்துமா, ரொம்ப வருஷமா மழை இல்லைன்னா இந்திரம் கொண்டாடிய சிலையா செஞ்சு ஊர்வலமா எடுத்துட்டு போய் சிட்டு வாலிப பசங்க எல்லாம் அவங்க பேரை எழுதி ஒரு குடத்துக்குள்ள போட்டு குலுக்கி சீட்டு எடுப்பாங்க. அதுல யாரு பேர் அவங்க போய் அந்த சிலைக்கு தங்குற கொண்டாடி இடத்துல யாரோ தாலி கட்டுறது அவமானமா நினைச்சு ஓன்னு அழுவானா. அதான் மழையா வந்து உழுகுதான். அப்படி ஒரு நம்பிக்கைமா.
யாராவது ஒரு சின்ன குழந்தை எடுக்க சொல்லுங்க. அதுல யார் பேர் வர்றதோ அவ இந்திர முண்டாட்டிக்கு இடத்துல தாலியை கட்டட்டும். மழை கொட்டுன்னு கொட்டட்டும். கொண்டுட்டுமே அருக்கா நீங்க வா. நீ போ, இதுல ஒரு சீட் எடு. நல்ல பேரை எடுப்போம். ஐயா கெட்டிவானா எப்படி ஆரம்பிக்கலாம்? சினிமாவுக்கு போலாமா? சினிமாவுக்கா? ஏண்டா எனக்கு எனக்கு தெரியாம யாராவது எழகு சொல்லிட்டு வந்தீங்களா? நீ இல்லாம நாங்க அவ்வளவு கேவலமா போட முடியுமா? அப்புறம் ஏது காசு? கஷ்டப்பட்டு காலை பிடிச்சு சம்பாதிச்சது யாரு? நீதான் நேத்து நாட்டமக்காரம்மா கால்ல இருந்து எடுத்த கொலுசு அதை சீனி செட்டியாட்ட வித்துட்டு சினிமாக்கு போலாவா? ஐயோ, இந்த கொலுசு நாட்டமக்காரமா அது. அவங்க கிட்டதான் அதை நான் கொடுப்பேன். ராசையா, இது வரைக்கும் நாங்க என்ன கேட்டாலும் நீ இல்லன்னு சொன்னது இல்ல. இப்ப என்னடானா புதுசா வந்த நாட்டாமக்காரமா உனக்கு பேசப்பட்டாங்கல்ல? ஆமா, ஏண்டா நேத்து கொற்ற மலையில எனக்கு வலிப்பு வந்தப்ப நாட்டமக்காரமா தானே என்ன வந்து காப்பாத்தினாங்க. நீங்க எல்லாம் என்ன விட்டு ஓடி போயிட்டீங்கல்ல. அவங்க கொலுசு போய் விக்க சொல்றீங்களே. வித்துட்டாலும் தூ, சரிடா. விக்கல என் காலையாவது போட்டு விடு. அதெல்லாம் முடியாது, நான் தரவே மாட்டேன். சரி, இந்த கொலுசு உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், போட்டு உடச்சிடலாம். லட்சுமி லட்சுமி வேண்டாம், உடச்சாத வேண்டாம். இல்லங்கடா. ஏன்டா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க நிறைய ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க? எனக்கு என்ன தெரியும்? சரி, பாடி யாரோட பாத்தியா? குப்பரை கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்த வர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. சரி சரி சரி, உடே உடே உடுகிறது ஆளு ஆகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி, அழுவாத. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கைது பண்ண. அதான்டா, இந்த மாதிரி நேரத்துல தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சு எடுக்கலைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா இந்த பண்ணுவேன்? பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் குடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டா. டேய், இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு தூக்கிட்டு போங்க அவள. வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்க்கணும் நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டா விளைச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே வேண்டானே. பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பாத்தாங்கன்னு வச்சுங்க, தரும் அடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நெட்டி. ஊர் ஜனங்களை மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? அதே ஊரு பூரா காலை வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விடுன
ஐயோ கால் ஐயோ இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. என்னன்னு சொல்லாத எடுப்பேன். ஐயோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. வேற என்ன? ஓட்டே. ஏய் ஜனங்களுக்கு முன்னால நீ போ. போடா ஓட்டி. ஓடுமா. வேகமா போ. ஐயோ வேகமா போடா. ஐயோ என்ன ஐயோ என்ன கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ ஐயோ கால்ரா. ஏய் கால்ரா. நீ பயப்படாதீங்க பயப்படாதீங்க. கால்ராடா. விட மாட்டேன். கால்ரா. கால்ரா. ஐயோ கால்ரா கால்ரா கால்ரா. அத்தான் இவ்வளவு வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க ரெண்டு டேய் கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ 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 கால்ரா. மருகனே கால்ரா தான். இப்ப உங்களை கடிச்சது அப்புறம் என்ன கடிக்க எவ்வளவு நேரம் என்னடா கம்பு வைக்க திருவுற டேய். அது ஒரு வியாதிடா. இது ஏதியா இப்படி முட்டை சொன்ன எப்படி நான் முடி வச்சிட்டானே சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா. அந்த கம்ப கொஞ்சம் கொடு. ஆ. அம்மா பாத்து. ஐயோ ஐயா எனக்கு வந்து கால்ரா உனக்கு வருது பாரு. வருது பாரு.